ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு குழந்தை பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பா கண்டிப்பாக திரும்ப நான் கூட்டின்னு வந்துடுவார் சொல்லிட்டு புனிதா லெட்டர் எழுதி வைப்பாங்க. இந்த லெட்டரை அவர் கண்டிப்பாக படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மாமா படிப்பார், கொண்டு விட்டுருவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக அப்பா படிக்கவும் மாட்டார், வரவும் மாட்டார்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கூட இருக்க பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த லெட்டரை எடுத்து தான் வச்சுக்கிட்டு அதில் வேறு லெட்டரை வச்சிடறாங்க, ஃபேக் லெட்டரை வச்சிடறாங்க. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புனிதா மாமா வரவும் போகிறதில்ல, படிக்கவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இதை கேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சு, அரே எங்கள் அப்பா வில்லினா வில்லி, நம்ம அம்மா அப்பாவெல்லாம் மிஞ்சி இவ்வளோ பெரிய வில்லியாக இருக்கலை இவ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியுது அமுதா அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறா சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதோ, இவன் இப்படி பாடாப்படுத்துகிறா. புனிதாவும் வல்லவராயன் சொன்னாலும் கேட்குறதில்ல, ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் புனிதாவை அந்த பாடுபடுத்துகிறாங்க. கபிலனும் சொல்லியாச்சு நம்ம போகலான்னு சொல்லி, அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வீட்டை விட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா பூங்கொடி அப்படி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் ஒரு நாத்தனார் அட்மிட் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க சித்தி ஒன்றால் தான் ஆஸ்பத்திரி வந்திருக்கான்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. இதனால் என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சி அவள் கவலையாக இருக்காங்க. இன்றைக்கி டாக்டர்கிட்ட அவங்க சித்திக்கு விவரம் தெரிஞ்சது. டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஏன் டாக்டர் அப்படி பொய் சொல்கிறீங்க? அவள் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லாமல் நீங்கள் மறைச்சிருக்கீங்க, அவள் மருந்தை குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லா பேரும் தெரியுமா, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, உண்மையை சொன்னால் உங்களால் தாங்க முடியுமா? ஐயோ பாவம் உங்கள் மானம் போயிருமே சொல்லிட்டு சொன்னால் என்னையும் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாரு டாக்டர். இப்போ உண்மையை சொல்ல போகிறாங்க. இப்போ சுருதி ஏன் மருந்தை குடித்தா என்ன, அந்த விஷயம் அந்த காதலிச்சா எல்லா விஷயமே தெரிய போகுது. வேணுன்னே பூங்குடி அவங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ அத்தனை விஷயம் தெரிய போகுது. இதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் சித்தி என்ன முடிவு எடுக்கிற போகிறாங்க தெரியல. இப்போ தெரிஞ்சதுனால தான் பூங்குடியை வீட்டை விட்டு வெளியில் வெட்டி விட்டுருக்காங்க. இந்த விவரம் தெரிஞ்சால் உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் ஆப்பிள் வெட்டுறேன்னு சொல்லி ஆப்பிள் வெட்டி கையில் கட் பண்ணிடுறாரு. உடனே மருந்து போட்டு விட்றாங்க. நர்ஸு சொல்கிறாங்க, நீங்கள் வெட்டி கொடுக்க வேண்டியதானே அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவுமே சொல்லலை. பூங்குடி அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறாங்க. சரவணனா அதுக்கப்புறம் சுருதி கண் முடிச்சு நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூங்குடிகிட்ட பேசணுன்னே சரவணன் வெளியில் சொல்கிறாரு, அவள் பேசணுமா, இவளை கூட்டுன்னு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்குடி வெளியில் போகிறாங்க. உடனே சுருதிகிட்ட போய் கேட்குறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சித்திக்கு விஷயம் தெரிஞ்சால் என்ன மாதிரி பண்ண போகிறாங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இப்போ தலைக்கு மருதாணி போட்டு விட்ருக்கேன். தலைநரை தெரியக்கூடாது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மருதாணி போட்டிருக்கோம். ஏன்னா டையெல்லாம் ஒத்துக்காது, செயற்கையான ஒரு டை அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையை நாளே நல்லா ஷாம்பு போட்டு தேய்ச்சி நீட்டாக கழுவிடணும். ஏன்னா அழுக்கு இருந்தால் ஒட்டாது, நல்லா தேய்ச்சி கழுவிடணும். நேர்த்தியே நல்லா நான் கழுவிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் மருதாணி மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை நல்லா தேய்ச்சி 2 மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது, அங்கே போகணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். இதை நல்லா அதுக்காக தான் கட்ட முடியாது கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ நல்லா தலைக்குள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி நேற்று ராத்திரியே மருதாணி ஊற போட்டு வச்சாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து தலையில் தேய்ச்சி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ, இப்போ நான் இப்போ 1.5 மணி நேரம் கிட்ட வைப்பேன். வச்சுட்டு நல்லா குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தலைநரை தெரியாது, தலையில் வெள்ளை வெள்ளையாக இருக்க தெரியாத தலைமுடி சோப்பாக இருக்குது. இப்படி நம்ம போட 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 அந்த சில முடிகள்லாம் நிரந்தரமாகவே கலர் அடித்த மாதிரி சிகப்பாக இருக்கும் அப்பப்போ. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை போடணும் மருதாணி. இது சம்மரில் போடுறா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.